12ஆம் மாதம் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கான சில நல் பலன்களை கிடைக்கும். அது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னெல்லாம் நமக்கு இந்த பங்குனி உத்திரத்துல அப்படின்னு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் ஆன நாளாக சொல்லப்படுது. அதே மாதிரி முருகப்பெருமானும் தேவயானையை திருமணம் செய்த நாளாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐயப்பன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் அவதரித்த திருநாளாகவும் இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் அப்படின்னும் போது மகாலட்சுமி பார்க்கடல்ல அமுதுக்காக கடையும் போது மகாலட்சுமி உதித்தத நாளாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த உத்திர நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சூரிய பகவானோட நட்சத்திரம். சூரியனால என்ன, எல்லா கோள்களுக்கும் அவர் தான் ஒளி கிரகம், ராஜ கிரகம். அவருடைய ஒளியை பெற்றுதான் மற்ற கிரகங்களும் இயங்குவதாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அப்போ இந்த சூரிய பகவான நம்மளோட ஜாதகத்துல சூரியனோட ஒளி வேணும்ன்றவங்க இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும்.